ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாசம் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் தமிழ்நாட்டில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதானி குடும்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43,000 கோடி. அதனால் அதானியோட குழுக்கள் அதானி எனர்ஜி, அம்புஜா சிமெண்ட், அதானி அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 43,000 கோடி. சில பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் அதானிக்கு எதிராக அவர் பேசிகிட்டு இருக்காரு, ஏன் இவரை படம் முதலீடு பண்ணாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இதன் மூலமாக ஒரு 10 லட்சம் பேர் 1 லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஓரளவுக்கு வரவேற்கலாம். ஆனால் அதானியோட குடும்பத்தை ஏன் இங்கே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு கேள்வி ஏன்னா சென்ட்ரலில் மோடி அவர்கள் இவரை தூக்கி விடுறாரு, இவர் கடனை தள்ளுபடி பண்ணுறாருன்ற ஒரு பேச்சு, ஒரு சர்ச்சையும் இருக்குது. அப்பேற்பட்ட பேசக்கூடிய திமுக இதுக்கு அதானி அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா தொழில் விஷயமாக தமிழ்நாட்டில் சில விஷயங்களை MOUம்பாங்க, அதாவது மினிஸ்டர் ஆஃப் அஃபேர்ஸும்பாங்க, அது பேர் MOU, அது சைன் ஆகிருக்கு. அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம்பாங்க. அது முன்னாடியே சைன் ஆனாலும் இங்கே முதலீடு இது பண்ணுறாங்க. 2015 அதிமுக ஆட்சியும் பண்ண செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2016 ஐயா எடப்பாடி ஆட்சிகளை செஞ்சார். அதுக்கப்புறம் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தார், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த MOU சைன் பண்ணி கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வியட்நாம் சேர்ந்த ஒரு நிறுவனங்கள், வண்டி நிறுவனங்கள் தூத்துக்குடியில் தொடங்குறதுக்கு இது ஒரு மிக புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் போடப்பட்டிருக்கு. ஸோ இது வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அதானிக்கு இவங்க இவ்வளோ ரெப்ரசன்ட் கொடுக்குறாங்க. இடதுசாரிகளும் கோவப்பட்டிருக்காங்க. சில பேர் எதிர்ப்பும் அதுக்கு அதிக அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்கு அது அம்பானி அவர்களோட முதலீடும் வந்திருக்காரு. இதில் அம்பானி இவங்களுடைய முதலீடு தமிழ்நாட்டில் 6 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட உலகம் இந்திய தமிழ்நாடு வாங்க கடனை இவங்க தள்ளுபடி பண்ணுற மாதிரி இருக்குது. இது எதிர்கட்சியில் எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஏன்னா தொழில் செய்ய வேண்டிய இறந்த மாநிலம் தமிழ்நாடுனா அம்பானி வேறு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அண்ணாமலை அவர்களுக்கு சொல்ல இதுவும் கிடையாது. தமிழ்நாடு உகந்த மாநிலம் அவங்களே சொல்லிட்டாங்க. இதனால் தமிழ்நாடுடைய வளர்ச்சி ட்ரில்லியன் எட்டணும் திமுக ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னார். அது எட்டிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அரசு, அதாவது கெசட் அரசியல்கள் வெளியிடணுன்றாங்க. இது மாதிரி இப்போ ஏகப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது அப்படி கிடப்பிலே போடப்பட்டிருக்குன்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளோ கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு தொழில் தொடங்க எவ்வளோ ஒரு பாதுகாப்பான மாநிலன்றது தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த ஒப்பந்தங்கள் செய்னால் என்னென்ன மக்களுக்கு வரப்போகுன்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் 2வது முன்னேறிய மாநிலம். ஆட்டோமொபைல்ஸான உதிரிப்பாகங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவு தயாரிக்கப்படுது. ஸோ இந்த விளைவு மக்கள் இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் 1 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குன்றாங்க. ஸோ ஐடி கம்பெனி மைக்ரோசாஃப்ட் வர தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வர முதலீடு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரியது. ஏன்னா உலகத்தில் பில்கேட்ஸோட கம்பெனி தமிழ்நாட்டில் ஒன்று வந்திருக்குன்றது ஒரு மிகப்பெரியது. ஹைதராபாத்லேருந்து இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த முதலீடு உலக மாநாடு முதலீடு தமிழ்நாடு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அரசு கஜானாவில் காசு நிறையா வந்திருக்குது. இந்த முதலீடு என்னென்ன பலன் அடைக்க போகுது, என்னென்ன பலன் கொடுக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும். என்ன ஒரு சின்ன வருத்தம்னா தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி, மதுரை சைடில் எந்த விதமான ஒரு முதலீடு செய்யலைன்ட்டு மதுரை மக்கள் அதை ரொம்ப கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். சில பேர் நெட்டிசன்கள் போட்டுட்ருக்கிறதா நான் சொல்கிறேன். ஸோ மதுரையிலையும் கொஞ்சம் கூடுதல் முதலீடு செய்தால் நல்லா இருக்கும். இனி வரப்போகிற காலத்தில் மதுரையும் ஒரு டைட்டில் டிபார்ட்மெண்ட் ஐடி கம்பெனி அங்கே கொண்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.